ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஜீயாதசோசி கிசிகண்டகிருதாவதம்ச संसिद्धिकी सरस कांति सुधा समृद्धिकी यद्बिंदुले च कनिका परिमाण भाग्य सौभाग्य सीम पद मंचति पंचपानका. உயர்ந்த நாராயணியத்திலே 22வது தசகத்திலே நாராயண பட்டத்திரி அஜாமலனுடைய உயர்ந்த ஒரு வைபவமான நாம சங்கீர்த்தனத்தினுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். சரித்திரம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். அஜாமலன் நல்ல ஒரு குலத்துல பிறந்து தன்னுடைய வழி பாதை தவறி காட்டுல தர்பத்தை அறுக்கிறதுக்காக போன போது ஒரு ஸ்திரீனிடத்துல தன்னுடைய ஒரு சேர்க்கையை அடைந்து அவளிடத்திலேயே தன்னுடைய குடும்பத்தை மறந்து ஐக்கியமாகி தன்னுடைய உயிர் போகக்கூடிய சமயத்துல தன்னுடைய 10வது பிள்ளைக்கு நாராயணான்னு பெயர் வைக்க அந்த நாராயணான்ற திருநாமத்தை அவன் கூப்பிட்ட உடனே பகவான் அவன் இவ்வளவு பாபங்கள் பண்ணியிருந்தா கூட அவன் மோட்சத்துக்கு வர வேண்டியவன் சம்ருத்யு காலே யமராஜ கிங்கரன் பயங்கரன் ஸ்திரீன் அபிலக்ஷயல் பிஜாம் புராமனாக்தோ ஸ்மிருதி வாசனா பலாத் ஜுகாவ நாராயண நாமகம் சுதம். விஷ்ணு தூதால போய் அந்த அஜாமலனை மோட்சத்துக்கு அழிச்சுன்னு வாங்கோன்னு மகாவிஷ்ணு அனுப்பிச்சுட்டார். விஷ்ணு தூதாலும் யமதூதாலும் சந்திச்சுக்கிறா. ஒத்தருக்கொத்தர் நேர பார்த்துட்டதே கிடையாது. அப்ப நீங்க எப்படி இவனை யமலோகத்துக்கு அழிச்சுட்டு போகலாம்? இவன் பலவிதமான ஒரு புண்ணியங்களை பண்ணவன். இவன் எங்களுடைய உலகத்துக்குத்தான் வரணும். எங்க எஜமானனான மகாவிஷ்ணு இவனை வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கார். அதனால நீங்கள்லாம் இங்க இருந்து கிளம்பி போங்கன்னு விரட்டுறாளாம். யமதூதாளுக்கு விஷ்ணு தூதால பார்த்ததே கிடையாது. அவ அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறா. நீங்கள்லாம் யாரு? எதுக்காக வந்திருக்கேள்? எங்களுடைய கடமையை, அதாவது யமதூதர்களுடைய கடமையை பண்ணும்போது ஏன் தடுக்கிறேள்னா அப்ப விஷ்ணு தூதால் சொன்ன இவன் உயிர் போகக்கூடிய காலத்துல நாராயணான்னு எங்க பெருமாளுடைய ஒரு பேரை சொல்லிட்டான். அப்படி அவன் பேரை சொன்னதுனால அவன் புண்ணியத்தை அடைஞ்சவன் ஆயிட்டான். அவருடைய உத்தரவு இவரை மோட்சத்துக்கு அழிச்சு சொன்னான்னு சொன்னாராம். அப்பதான் பட்டத்திரி கேட்கிறார், குருவாயிரப்பா உயிர் போகக்கூடிய காலத்துல ஒரு மகா பாபிக்கு எங்கேயாவது பகவானுடைய ஒரு திருநாமா வாக்குல வருமா? வந்திருக்க. அதுக்கு காரணம் என்ன? புராமனாக்த ஸ்மிருதிவாசனா பலாத் ஜுகாவ நாராயண நாமகம் சுதம். நாராயணியத்துல ஒவ்வொரு தசகமுமே ஆச்சரியமான தசகம்தான். அதுல இது போன்ற சுலபமான ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகத்தை சொல்லும் போதே அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கும்படி நாராயணியத்துல பல இடங்கள்ல பட்டத்திரி எழுதின தசகத்துல அஜாமிளோபாக்கியானமும் ஒண்ணுன்னு மகான்கள் கொண்டாடுவானா. பூர்வ ஜென்மத்துல பண்ண ஒரு புண்ணியத்தினால நாராயணான்ற அந்த ஒரு திருநாமமானது அவனுக்கு நாக்கில வந்தது. ஆழ்வார் சொன்னார், அப்படி எல்லாருக்கும் வராது. ஏடு நிலத்தில் இடுவதல் முன்னோ வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடுமனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோம் நாடு நகரமோ நன்கரிய நமோ நாராயண நாராயண என்றே பாடு மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே. பெரியாழ்வார் சொன்னார், கடைசி காலத்துல எல்லாருக்கும் பகவன் நாமா வராது. அஜாமலனுக்கு என்னமோ வந்தது. அதனால நமக்கு எப்பெல்லாம் கவனம் இருக்கோ வீடு ஏடு நிலத்திற்கு இடுவதன் முன் நாராயணான அவனுக்கு பல்லாண்டு பாடுவோம்னு கூப்பிடுறாராம். ஆனா இவனுடைய விஷயத்துல புராமனாக்த ஸ்மிருதிவாசனா பலாத்து போன ஜென்மத்துல ஏதோ இவன் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த புண்ணியம் பண்ணதுனால தான் இவனுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தா கூட ஒரு பிள்ளைக்கு நாராயணான்னு பேரை வச்சானா. அந்த காலத்துல ஒரு கால் நாராயணான்னு பேரை வைக்கிறது அஜாமிலன் காலத்துல நாகரிகமா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. தெரிஞ்சோ தெரியாமலோ இவன் பேரை வச்சுட்டான். பேரை வச்சது ஆச்சரியம் இல்ல. பாசக்கயிறை போட்டு யம தூதாள்லாம் அப்படி இழுக்கிற சமயத்துல யாரோ இழுக்கிறாளேன்னு அப்படி பார்த்துட்டு இருக்கான். வெளியில அந்த குழந்தை விளையாடிந்தான். அவனாவது அப்பா பக்கத்துல இருந்துட்டு ஆறுதலா என்ன வேணும்னு கேட்டிருந்தான்னா அதுவும் கிடையாது. தன்னுடைய மனைவியும் கையை விட்டுட்டா. அவனும் குழந்தை விளையாடிட்டு இருக்கான். அப்ப பாகவதமானது சொல்லித்து
இவன் பாசக்கயிறை போட்டு யமன் இழுக்கிற சமயத்துல இவனுக்கு என்ன விளையாட்டு அப்படின்னா, வெளியில பட்டம் விட்டு இருக்கானாம், காத்தாடி விட்டு இருக்கான். இவன் யமன் இவனுடைய அப்பாவுக்கு பாசக்கயிறை பிடிச்சுட்டு இருக்கான். பையன் அங்க காத்தாடியனுடைய கயிறை பிடிச்சுட்டு இருக்கான். அப்ப நாராயணா என்ன காப்பாத்துற, யாரோ என்ன பிடிச்சு இழுக்கிறாடா, என் கிட்டக்க வாடான்னு பையனை கூப்பிட்டாமே. அப்படி கூப்பிட்ட குழந்தையும் அங்க வரல. ஆனா ஸ்மிருதிவாசனா பலாத் ஜுகாவ நாராயண நாமகம் சுதம் தூரே கிரீடனகாசக்தம் புத்ரம் நாராயண க்வயம் பிளாவிதேன ஸ்வரேனோச்சைர் ஆஜிக்வா குலேந்திரியகா. நாராயணான்னு கூப்பிட்ட உடனே விஷ்ணு தூதால அனுப்பினியே குருவாயூரப்பா. பாகவதம் நாராயணியம் ரெண்டும் ஒன்னா பேசுறது. அதனால விஷ்ணு தூதாள் யமதூதாள் இடத்துல சொன்ன, இவன் பூர்வ புண்ணியத்தினால எங்க பெருமாளுடைய பேரை சொல்லி இருக்கான், அதனால இவனை மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போறதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு தூதாள் யமதூதாளை திகைக்க வச்சாலமேன்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரியானவர் அஜாமிலோபாக்கியானத்துல பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, மரணம் என்னும் வேதனை தான் வந்துரலும் வருந்திமிக மனமெல்லாம் நொல்தவனாய் மனம் குழம்பி உருமருணல் மார்க்கத்தை அஜாமிளன் அறியானாய் அறிவிழந்து உனை நினையும் உணர்வு கொண்டே கருவிலே திருவுடைய நாரணனம் தன்மை தனையே நாராயணாயன கவின் பெறவே அழைத்தலானால் பெருமை மிக்கோர் போற்றி அருள் குருவாயூர் பெருமானே வணக்கம் செய்தே. நாராயணியத்தினுடைய 22வது தசகத்துல 3வது ஸ்லோகத்தை விஷ்ணு தூதாள் யமதூதாளோட சங்கமத்தோட முடிச்ச நாராயண பட்டத்திரி, சரி வா கூட்டிட்டு போனோம்னு யமதூதாள் நின்று இருக்கா. அவளை போக சொல்லி விஷ்ணு தூதாள் உத்தரவு போட்டு இருக்கா. இந்த பரிணாமத்துல நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆவலா இருக்கு, என்ன நடந்தது அந்த இடத்துலன்னு. அந்த பட்டத்திரி அதை சொல்வதற்காக 22வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார். அதற்குள்ள நாம் இன்று தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயிலையும் நம்ம தரிசனம் பண்ண வேண்டி இருக்கோம். ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம், இன்று நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் வட்டம் ஸ்ரீ அம்புஜவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில். எங்கே அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயில்? சென்னை பாண்டிச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய கூவத்திலூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலேயும் மதுராந்தகத்திலிருந்து சுமார் 29 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய ஒரு சிறிய கிராமம் நெடுமரம். அந்த நெடுமரத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளை தரிசிப்பதற்காக இதோ அவருடைய கோயிலை நாம் அடைந்து விட்டோம். ஆகா, கம்பீரமாக பெரிய கோபுர தரிசனத்தை கோடி புண்ணியத்துடன் அடைகின்றோம். 5 நிலை கொண்ட கோபுரம், அதற்கு மேலே 5 கலசங்கள், ஒவ்வொரு நிலையிலே ஒவ்வொரு தரிசனம் சுதை வடிவத்திலே நாம் கோபுரத்தை நோக்கும் போது இதோ அடைய ஆரம்பித்து விட்டோம். கீழே அழகான துவார பாலகர்கள் இருபுறமும், நாகர் ஒரு புறமும், தும்பிக்கை ஆழ்வாரான விநாயகர் மற்றொரு புறமும், 2 சன்னதிகளாக கோபுரத்தின் கீழே முகப்பில் அமைந்திருக்க, மேலே நோக்கினோமே ஆனால் முகப்பிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த கோபுரத்தின் மேல் மத்ஸ்யம் கூர்மம், இதோ சிறிய வாமனனுடைய ரூபம், காளிங்க நர்தனனான கண்ணன், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கோதண்டத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலம் ஆகியவைகளை சுதை வடிவிலே நாம் தரிசிக்கின்றோம். அது மட்டுமா, ஆதிசேஷனுக்கு கீழ் எம்பெருமான் சயன கோலத்திலேயும் காட்சியளிக்கின்றார். காரணம், இந்த திருக்கோயிலானது தலவரலாறு கூறுகின்றது 108 வைணவ தலைவங்களில் ஒன்றானதும், இந்த நெடுமரம் கோயிலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருக்கடல் மல்லை, அதாவது மாமல்லபுரம் என்று அழைக்கக்கூடிய ஸ்தலசயன பெருமானின் அபிமான ஸ்தலமாக நெடுமரம் ஆதிகேசவ பெருமாள் கோயில் கொண்டாடப்படுகின்றதாம். அதனால் திருக்கடல் மல்லையில் ஸ்தலசைலம் பெருமாளுக்கு நடைபெறும் உற்சவங்கள் எல்லாம் இங்கும் நடைபெறுவது என்பது வழக்கமாக இருக்கின்றது. கோயிலை நோக்கும் போதே நமக்கு 1000 வருடங்களுக்கு மேல் இது பழமையாக இருக்கும் என்று நமக்கு புலப்படுகின்றது. அது மட்டுமா, சுதை வடிவத்திலே கோபுரத்தில் ஆதிகேசவ பெருமாள் உள்ளே நான் இவ்வாறு மூலமூர்த்தியாக இருக்கின்றேன் வாருங்கள் என்று அழைப்பது போல நின்ற திருக்கோலத்திலே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியை அளிக்கின்றார். அதற்கு கீழ் ஒருபுறம் பெரிய திருவடியான கருடன்,
மற்றொரு புறத்திலே சிறிய திருவடியான ஹனுமன் நமக்கு காட்சியளிக்க கோபுர தரிசனத்தோடு உள்ளே நுழைந்து விட்டோம். சிறிய பலிபீடம், அதை கடந்தோமே ஆனால் ஒரு தீபஸ்தம்பம். தீபஸ்தம்பத்திற்கு கீழ் சங்கு கருடனுடன் அது மிளிர, அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய உயர்ந்த கொடிக்கம்பத்தை நாம் நோக்கி எம்பெருமானை தியானித்து கொடிக்கம்பத்தை கைகூப்பி வணங்குகின்றோம். அந்த கொடிக்கம்பத்தை கடக்கும் போதும் முன்னால் இருக்கக்கூடிய மண்டபத்தின் முகப்பிலே சுதை வடிவத்திலே இதோ நின்ற திருக்கோலத்திலே ஆதிகேசவ பெருமாள் சங்கு சக்கரங்களை கையிலே தாங்கிக் கொண்டு அபய கடி ஹஸ்தங்களோடும் ஸ்ரீதேவி பூதேவியோடும் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அவரையும் கடந்து விட்டோம். பெரிய திருவடியான கருடன் தனி சன்னதியாக விமானத்திலும் சுதை வடிவத்திலே காட்சியை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் எம்பெருமானை நோக்கி கையை கூப்பிக் கொண்டு இதோ சன்னதிக்குள்ளே மூல விக்கிரகமாக நமக்கு காட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றான். ஆகா, கண்களை அகல திறந்து விரித்துக் கொண்டு திருவடி சேவையையும் அளித்துக் கொண்டு தனி சன்னதியாக கையை கூப்பி அளிக்கக்கூடிய பெரிய திருவடியின் தரிசனத்தோடு கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இதே சூழ்நிலையில் நாராயண பட்டத்திரி 22வது தசகத்தின் 4வது ஸ்லோகத்தை அஜாமிளனுடைய சரித்திரத்தின் அடுத்த பரிணாமமாக துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, துராசயஸ்யாபி தத்வ நிர்கத त्वदीय नामाक्षरमात्र वैभवात् पुरापि भेतुर् भवदीय पर्षताका सदुर्भुजापि तपटाम् मनोहराकाम्. குருவாயூரப்பா, யமதூதாளுக்கு விஷ்ணு தூதாள் எப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தா? இவன் புண்ணியத்தை பண்ணவன் எங்க பெருமாளுடைய ஒரு பேரை சொல்லிட்டான், யார் சொல்றா அப்படின்னு யமதூதாள் திரும்பி பார்க்கிறாளா. பார்த்தா புராபி பேதுர்வவதீய பர்ஷதாகா சதுர்புஜாகா பீதபடா மனோகராகா. விஷ்ணு தூதாளுக்கும் 4 கை இருக்கு, சங்கு சக்கரங்கள்லாம் தாங்கின்னு இருக்கா. அப்படிப்பட்ட பற்று பீதாம்பரத்தையும் உடுத்திண்டு மகாவிஷ்ணு போல காட்சி அளிக்கக்கூடிய அவர்கள் இவனை பத்தி எடுத்து சொன்னான். புண்ணியம் பண்ணி இருக்கிறவாள் கடைசி காலத்துல பேரை சொல்லி உயிர் போகும்போது ராமா கிருஷ்ணான்னு சொன்னா எங்க பெருமாளே ஓடி வந்திருப்பார். இவன் பாபியா இருந்து தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னானோ எங்களுக்கு தெரியாது. பேரை சொன்னதுனால எங்களை அனுப்பிச்சிருக்கார். தொதீய நாமாட்சரமாத்திர வைபவாத்து. குருவாயூரப்பா, உன்னுடைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்குன்னு விஷ்ணு தூதாள். அதனால இவனை தடுக்காதீங்க, நீங்க உங்களுடைய காரியத்தை கவனிச்சுண்டு யமலோகத்துக்கு திரும்புங்க, விஷ்ணுவால் ஆக்ஞாபிக்கப்பட்டு வந்தவர்கள்னு இவ்வளவு தூரம் இவா பேசறதுக்கு காரணம் துராசயஸ்யாபி தத்வ நிர்கத त्वदीय नामाक्षरमात्र வைபவாத். குருவாயூரப்பா, உன்னுடைய திருநாமத்துக்கு அவ்வளவு பெருமை இருக்கான்னு நினைச்சு பார்க்கிறார். அந்த திருநாமத்தினுடைய பெருமையெல்லாம் அஜாமிளோபாக்கியானத்தில் தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நெடுமரம் ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பக்த ஆஞ்சநேயர், நவநீத கண்ணன், காளிங்க நர்தன கண்ணன் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.